இந்தாம்மா ஏய், இந்த கூட்டம்லாம் இம்முட்டு வெரசா யாரை பார்க்க போய்க்கிருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த கூட்டம்லாம் நம்ம மீனாட்சியை பார்க்க தான் போய்க்கிருக்கு. மீனாட்சியா? நீங்க கும்பிடுற சாமியே என்னமோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை மாதிரி பேர் சொல்லி சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதுக்காக மதுரை மக்கள் மீனாட்சியை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பேசுறாங்கன்றது உங்களுக்கும் புரியும். எல்லா ஊருக்காரங்களுக்கும் தீபாவளி ஐப்பசி மாசத்துல தான் வரும். ஆனா மதுரைக்காரங்களுக்கு மட்டும்தான் சித்திரை மாசமும் தீபாவளி வரும். அப்படி என்னடா ஒரு விசேஷம்னு தானே கேக்குறீங்க. அதுதாங்க நம்ம மதுரை சித்திரை திருவிழா. இல்ல மதுரைக்கே திருவிழான்னு சொல்லலாம். மதுரையாண்ட மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதனுக்கும் பூலோகமே அதிர்ற வகையில கோலாகலமா மதுரை மக்களால கொண்டாடப்படுற மீனாட்சி சுந்தரேஸ்வரோட திருக்கல்யாணம் தான் மதுரை மக்களோட இன்னொரு தீபாவளி. மீன் போன்ற கண்களை உடையவள் மதுரை ஆட்சி செஞ்சனாலதான் மீனாட்சின்னு பேர் வந்துச்சான். மீனாட்சியோட அழகுல சொக்கி போய் மயங்கினாலதான் அந்த சிவனுக்கு சொக்கநாதர்னு பேர் வந்துச்சான். மதுரை மக்கள் தாய் மீனாட்சிய, அழகரை, சொக்கரை எல்லாரையுமே ஒரு கடவுளா மட்டும் பார்க்க மாட்டாங்க. தங்களோட வாழ்ற ஒரு உறவாதான் பார்ப்பாங்க. அதனாலதான் என்னமோ தாய் மீனாட்சிய, சொக்கரை, பெருமாளை, முருகன் எல்லாரும் பல்லாக்குல வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊர் குழந்தைங்க வடிவிலேயே நம்மளால நம்ம கும்பிடுற தெய்வங்களை கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது. தன்னோட குழந்தைய தான் கும்பிடுற தெய்வங்களான மீனாட்சி, சொக்கரு, அழகரு, முருகன், கருப்பசாமின்னு நம்ம கண்ணு முன்னாடி வாழும் தெய்வமா காட்டுறது நம்ம மதுரையில மட்டும்தாங்க நடக்கும். ஆசகார பயிலுங்க மதுரைக்காரங்கன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தன்னை படைச்ச கடவுளையே இம்முட்டு பாசமா பாத்துக்க முடியும்ன்றத நம்ம ஊருக்காரங்க கிட்ட இருந்துதான் கத்துக்க முடியும். காலையில கல்யாணம் முடிச்ச கையோட சாயங்காலமா மதுரை மக்களை பாக்குறதுக்காக ஊர்வலமா பூ பல்லாக்குல வருவாங்க மீனாட்சி அம்மை. மதுரையில சிவனோட அவதாரமா சொக்கரையும், பார்வதியோட அவதாரமா மீனாட்சியையும், பெருமாளோட அவதாரமா அழகரையும் பார்க்கலாம். பூ பல்லாக்கப்ப முதல்ல விநாயகரும் முருகனும் வருவாங்க.
கூடவே சொக்கரும் பிரியாவிடையும் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியம்மே அம்புட்டு அழகா இருப்பாங்க, கன்னத்துல திருஷ்டி பொட்டோட. அடுத்ததா நம்ம திருப்பரங்குன்றத்துல இருந்து வர முருகனும் கடைசியா நம்ம பெருமாளும் இருப்பாருங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாரையும் பூப்பல்லாக்கு நிகழ்ச்சிக்கே கூட்டிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.